எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். இப்படிலாம் யாராவது ஏதாவது சொன்னால் கைதட்ட வேணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்படி முறைச்சு பார்க்கப்படாது. அவங்க என்ன பயந்துட்டாங்க, வேட்டி சட்டை கட்டிட்டு வந்து தமிழ் பாடம் ஏதோ எடுக்க போறாரு போல. இவங்க வேற 4 தடவை எழுத்தாளர்னு சொன்னோடனே கொஞ்சம் பயம் வந்துருச்சா. அப்படியே இங்கே நின்றுட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் போய் அமர வேண்டும். பாரதி வாக்கில் இதையும் நம்ம சேர்த்துக்கணும். திருவள்ளூர் வந்த உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா தெரியுமா, இங்கே வந்து இறங்கின உடனே நாங்கள் சும்மா சாதாரண காஸ்டியூமில் தான் வந்து இறங்கி நிற்போம். அப்படி இறங்கி ஒரு டீ கடையில் டீ குடிக்கலான்னு வரும்போதே ஒரு அக்கா வந்தாங்க. தம்பி உங்களை நான் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் தம்பி. அந்த வைப்ரேஷன் மோட்லேயே இருந்தாங்க அந்த அக்கா. பேசும்போதே நான் உங்களை இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்காரர் வேற பக்கத்தில் நின்றுட்டே இருந்தார். அப்படியே அவங்க ஒரு வைப்ரேஷனோடய இருக்காங்க. அப்படியே பார்த்தேன், என்ன காச்சு அப்படின்னு. தம்பி நான் உங்களோட இதை தான் தம்பி ஸ்டேட்டஸில் வச்சிருக்கேன், எப்பயுமே உங்களோட எனக்கு ஸ்டேட்டஸ்லேயே இருக்கும் தம்பி அப்படின்னுச்சு. உங்கள் பேச்சே தான் தம்பி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க வீட்டுக்காரர் வந்தார். தம்பி அவள் எப்பயுமே உன் பேச்சை மட்டும்தான் தம்பி கேட்குறா, வேற யார் பேச்சு. இன்னைக்கு என்ன இங்கே அப்படின்னாரு. இல்லைங்க, புத்தக திருவிழாவில் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் இந்த 1 நிமிட கதையெல்லாம் சொல்லுவீங்கல்ல. ஆமாங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் பேசுவீங்க, இன்ஸ்டாகிராம்லேயே பேச வேண்டியதானே, இங்கே என்ன அப்படின்னாரு. இல்லைங்க, புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்காங்க பேசுறதுக்கு அப்படின்னு. இப்படி வந்த போதே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மக்கள். அடுத்து தாண்டி இன்னொரு அக்கா பார்த்தவங்க சொன்னாங்க, தம்பி நீ எங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னுச்சு. ஏன்க்கா உங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லா பேசுவாராக்கான்னு இங்கே அண்ணன் பேசிகிட்டு இருந்தாங்களா. அப்படி உள்ளே நுழைஞ்சு வந்து சரி அப்படியே புக் ஸ்டால்லாம் பார்த்துட்டு இப்படி வருவோன்றதுக்காக, ஏன்னா இங்கே அண்ணன் பேசிகிட்டு இருந்தார். புக் ஸ்டால்லாம் அப்படி பார்த்துட்டு வருவோன்றப்ப ஒரு அக்கா அந்த புக் ஸ்டாலில் பார்த்துட்டு நீ என் வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னுச்சு. சந்தோஷங்க, அவங்க வீட்டுக்காரர் நல்லா பேசுவாரானே. யார் கேட்குறாங்களோ இல்லையா, அவர் பாட்டு பேசுவார் தம்பின்னு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க எங்கள் அக்காவுக்கு. அருமை. உண்மையிலேயே இவ்வளவு மாலை பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதாக மாற்றி வரக்கூடிய அடுத்த தலைமுறையை அறிவு சார்ந்த தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு வேள்வியோடு மாவட்டம் தோறும் புத்தக திருவிழா நடத்தி உலகத்திற்கெல்லாம் உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில், எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்தும் இப்படி நடக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த புத்தக திருவிழாவை ஒரு தந்தை தன் தோள் மீது சுமர்ந்து செல்வது போல ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இத்தகைய பெரிய பணியை எடுத்து சென்று கொண்டக்கூடிய பப்பாசி அமைப்பிற்கும் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் அதனுடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய சேது சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தில், ஏன்னா எங்களை மாதிரியான எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள்லாம் நம்பிட்டு இருக்கிறது 2 பேரை. ஒன்று பழனிமலை முருகர், இன்னொன்று எங்கள் பப்பாசி முருகர். அப்படியாக ரொம்ப பிரியத்துக்குரிய ஒரு அண்ணன். எல்லாத்தையும் தாண்டி இந்த நிகழ்வு இங்கே உங்கள் அத்தனை பேரையும் இங்கே அழைத்து கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு பெரிய முயற்சி வேணும்ல. மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில், சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு மாவட்டத்தில் அத்தனை பேரையும் அழைச்சிட்டு வந்து புத்தக திருவிழாக்காக ஒருத்தங்களை உட்கார வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய மெனக்கடல் இருக்கணும். அத்தகைய பெரிய மெனக்கடலை இந்த மாவட்டத்தில் நடத்திய அறிவு சார்ந்த மாவட்டமாக எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டம் வர வேண்டும் என்ற ஒரு பெரிய நினைப்போடு அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு, ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கு போகும்போது எல்லாத்தையுமே கேட்போம், இன்னைக்கு இந்த புத்தகத்தில் என்ன வாங்கினீங்க அப்படின்னு கேட்போம். கரெக்டா? நீங்கள் என்ன சார் வாங்கினீங்க இன்னைக்கு புத்தக திருவிழாவில்? நேத்திக்கு ஒரு புத்தக திருவிழா பேசிக்கு போகிறப்ப அங்கே ஒரு அக்காட்ட கேட்டேன், ஏக்கா புத்தக திருவிழா வந்தீங்களா? வந்தேன். என்ன வாங்கினீங்க அப்படின்னு. டெல்லி அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னுச்சு. எக்கா டெல்லி அப்பெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த புத்தக திருவிழா எதுக்காகப்பா இந்த புத்தக திருவிழான்னு கேட்டாங்க. ஐயா பேசுகிறப்ப சொன்னார்ல, எத்தனையோ மெஷின்ஸ் வந்துருச்சு, எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சுன்னு. இன்றைக்கி என்ன தெரியுமா ஆகுது, இந்த ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருடைய கவனத்தினுடைய குவிப்பு 40 நிமிஷம் இருந்துச்சான். 40 நிமிஷம் ஒரு விஷயத்தை இப்படி பேசினா 40 நிமிஷம் கவனிப்பாங்க. அதனால தான் ஸ்கூல்லலாம் ஒரு பீரியடு 40 நிமிஷம் வச்சாங்க. இப்போ அந்த 40 நிமிஷம் சுருங்கி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறான். சார் சொன்னார்ல அழகா, அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இந்த எண்ணத்தினுடைய குவியல் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால தான் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் 1 நிமிஷன்ற அளவுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே அவன் கேட்க மாட்டுறான் கடந்து. அதுவும் இந்த சாட் ஜிபிடி பற்றிலாம் சொன்னார்ல, அப்படி கேட்கவே மாட்டுறாங்க. இன்னைக்கு ஜெயமோகன் அவர்கள் சொன்னார், ஒரு மேடையில் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க, கீழே இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார், இலக்கியம் இலக்கியன்றீங்களே, இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னார்.
இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமான்னார். ஜெயமோகன் அவர்களுடைய பதில், இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடுமா என்று தெரியாது, ஆனால் சோற்றால் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் உங்களுக்குள் இருந்தால் அதை இலக்கியத்தால் மட்டுமே நிரப்ப முடியும்னர். ஒரு வெற்றிடம் நிக்கல, அப்படி ஒரு ரசிக பெருமக்களாக இங்க வந்து அமர்ந்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு மக்களை சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. திருவள்ளூர் வள்ளுவர் தன்னை உலகுக்கு தந்து வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகுக்கு தந்து வான்புகழ் தந்தது தமிழ்நாடு. இந்த மாவட்டத்தை வள்ளுவனுக்கே தந்து பெரும்புகழ் கொண்டதும் இந்த தமிழ்நாடு. திருத்தணியில் உதித்தருளும் தமிழ் கடவுள் சிறந்த மண்ணும் இதுதான். திருத்தணியில் உதித்தருளும் தமிழ் கடவுள் சிறந்த மண்ணும் இதுதான். மறுத்து இனி தடுத்து பழி கூற முடியாத பக்தவச்சலம் ஐயா பிறந்த மண்ணும் இதுதான். வள்ளுவர் பேருக்கு அறிஞன் அல்ல, ஊருக்கே அறிஞன் என்று உலகத்துக்கே அறிவு திருவிழாவாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. முக்கியமா பதிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. கண்ணதாசன் ஐயா தான் சொல்லுவாரு, யாவர் கருத்தனினும் எக்கருத்தே தான் வரினும் மூடர் எழுத்தனினும் மூவர்தம் சொல்லினும் ஒரு கருத்தை மற்றொருவர் ஓங்கி மறுத்திடினும் உருத்தெரியாத ஒருவர் உளறி வைத்து போயிடனும் எழுத்தடுக்கி அன்னவற்றை ஏற்றியச்சு வாகனத்தில் கொடுத்தருளும் தொழிலாளி கொள்கை பல கொண்டவனாம் தேவர் அடைவனாம் தெய்வ நிலை கொண்டவனாம் விருப்பு வெறுப்பறியா வெள்ளை மனம் பெற்றவனாம் மக்கள் மனம் மகிழ மங்கள நல் வாழ்வு கண்டு தக்க நிலையடைய தமிழ்தாய் அருள் புரி வாழ்ந்து கண்ணதாசன் எழுதியிருப்பார். பதிப்பாளர்களை பத்தி கைதட்டின 4 பேருக்கு நன்றி. ஒருத்தர் மூச்சு முட்ட ஒரு கவிதை சொல்றாரு. என்ன எதுக்காக திரும்ப இந்த கவிதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றோம்? அந்த புத்தகத்தை நீங்க தேடணும். இந்த கவிதை எந்த புத்தகத்துல வந்திருக்கு? கண்ணதாசன் ஐயா பதிப்பாளரை பத்தி சொல்லியிருக்காரா? அது எத்தனாவது தொகுப்புல வந்திருக்கு? அந்த ஒரு ஆர்வம் வருது இல்ல, அதுக்காக ஒரு 4 கவிதைகளை இதெல்லாம் சொன்னா நீங்க கைதட்டுறீங்க. கோபிநாதனை ரொம்ப அழகா யதார்த்தமான ஒரு பேச்சில் சொல்லிட்டு போனார். அவருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தோடு என்னுடைய நன்றியை சொல்லலாம். இப்படி ஊர் பேரெல்லாம் சொன்னால் கை தட்டுறீங்கல்ல. எங்கள் ஊர் மதுரை. நான் சும்மா அந்த நிகழ்ச்சி இல்லாமல் இருக்கிறப்பெல்லாம் எங்கள் பயலுகிட்ட எதையாவது சொல்லுவோம்ல, அப்படி படித்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோம்ல. ஜென்ஜி தலைமுறை, எனக்கு என்ன சந்தோஷம்னா இங்கே எத்தனை பேர் ஜென்ஜிலேருந்து வந்திருக்கீங்க? ஜென்ஜி தலைமுறை 2000க்கு பின்பு வந்து அண்ணே நீங்கள் ஜென்ஜியானே, அண்ணே நீங்கள் ஜென் ஏனே 70ல் பிறந்தவர்கள் எப்படி ஜென்ஜிக்கு வருவீங்க? அவர் ஜென்ஜி தலைவரோ நானு அப்படின்றாரு. இந்த காலகட்டத்தில் இருக்காங்க எல்லாம் பயலுக. நீங்கள் இந்த மாதிரி ஊர் விஷயத்தெல்லாம் சொல்லி பாருங்க, பெருமைகள்லாம். எங்கள் ஊர் மதுரை. நான் நிகழ்ச்சி இல்லாதப்பல என்ன பண்ணுவேன், என் பையன் மெட்ராஸில் பிறந்தவன், நான் அவன்கிட்ட சொல்கிறேன், எங்கள் ஊர் எப்படி தெரியுமாடா? மதுரை எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதர்த மெல்லடியும் மயங்கி ஒலிக்கும் மாமுதிரை மாலையிலே மல்லிகை பூமதுரை மண்ணை திருட வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கி போக வந்தவரை தாயாய் மாற்றிய தூய் மதுரை அவர்தம் சேயாய் வணங்கிய தாய் மதுரைன்னு. நீங்க கை தட்டிட்டீங்க. அதை இப்படியே பார்த்தேன். மதுரை நல்ல ஊர் அவ்வளவுதானே? மதுரை நல்ல ஊர் அவ்வளவுதானே? ஏன் இழுக்கிற சாட்டா முடிப்பா, இழுக்காத. அது அவர் சொன்ன மாதிரி சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதை எடுத்து கேட்குறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு அந்த கூகுள் 3 ஆப்ஷன் கொடுக்குது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம மதுரையை பற்றி பேசுறதுக்கு திருவள்ளுவர் பற்றி ஐயா ரசித்து சிரிக்கிறார். அது நடந்துரு. அதுக்கப்புறம் நம்மளை மியூட்டில் தான் போட்டே வச்சுருக்காங்க. அழகான இந்த புத்தக திருவிழாவில் ஐயா கேட்கும்போது என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, நம்ம எல்லாரும் வாழ்கிறோம், ஆனால் வாழ்கிறோமான்ற ஒரு கேள்வி வருது இல்லை, வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு ஒரு தலைப்பு கிடையாது. ஐயா அந்த தலைப்பில் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்கயான்னு சொன்னேன். ஏன்னா ஜேகே தான் கேட்பாரு, நாம் எல்லோரும் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி கேட்டார். முத்துக்குமார் எழுதினாரு. என்ன சவுண்டு மட்டும் லைட்டாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முத்துக்குமார் சொன்னார், ஒவ்வொருவரும் 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒன்று நாம் நினைத்த வாழ்க்கை, நாம் இப்படி வாழணும்பா அப்படி வாழணும்பா நாம் நினைத்த வாழ்க்கை. இன்னொன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினர். ஏன்னா நாங்கள் நிறைய மேடைகளில் போய் பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நான் காலேஜில் படிக்கிறப்போ உங்களை மாதிரி பேச்சு போட்டிக்கு எல்லாம் நான் போயிருக்கேங்க, நான் ஓவிய போட்டிக்கெல்லாம் போயிருக்கேங்க, நான் இங்கே எத்தனை பேர் காலேஜில் இருக்கும்போது இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் போயிருக்கீங்க, டான்ஸ் ஆடிப்போமா?
காலேஜ் படிக்கிறப்ப டான்ஸ் ஆடிருப்போம் ஸ்கூலில், அந்த அக்கா கை தட்டுறாங்க பாருங்க. டான்ஸ் ஆடிருப்போம் சார், பேசியிருப்போம்ல சார், ஓவிய போட்டியில் எழுதியிருப்போம்ல சார், எத்தனை கல்ச்சுரல்ஸில் நம்ம கலந்துருப்போம். 4 பொண்ணுங்க கை தட்டணுன்றதுக்காகவே நம்ம போய் ஸ்டைல்லாம் பண்ணியிருப்போம். அவ்வளோ விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம்ல. காலேஜில் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கணுன்றக்க அவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம்ல. வாழ்க்கை போக 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 ஏதோ ஒரு கட்டத்தில் அது நம்ம விட்டு போயிடுச்சுல. நாம் நினைத்த வாழ்க்கை வேறு, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு. சமீபத்தில் ஒரு பெரிய சமூக சேவகர், அவருடைய 60ஆம் கல்யாணத்துக்கு நான் பேச போயிருந்தேன். 60ஆம் கல்யாணத்தில் அந்த அவருடைய ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், எங்க 60ஆம் கல்யாணம் ஆகுது, நீங்கள் அவரோட 60 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கீங்க, அவரை பற்றி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன் என்ன. மேடையில் நான் பேசுகிறத விட அவரை பற்றி நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன் என்ன. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த ஆன்றதை நீங்கள் 1000 பக்கம் புத்தகம் போடலாம், இந்த ஆன்ற வார்த்தையில் 60 வருட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்ன அர்த்தம்னா, அவங்க வாழ நினைத்த வாழ்க்கை வேறு, ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. முத்துக்குமார் எழுதியிருப்பாரு, இவன் தோட்டத்தில் பனியும் இருக்கிறது, பூவும் இருக்கிறது, பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் மழையும் இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது, வானவில் செய்ய தெரியவில்லை. இவனது கடலில் அலையும் இருக்கிறது, நுரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. இவன் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, வாழத்தான் தெரியவில்லைன்னு எழுதியிருப்பார். வாழவே தெரியலையா நமக்கு சார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, யாராவது இப்போ நம்ம பார்க்குறோம், திருவள்ளூரில் யாராவது பார்க்குறோம், எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ இருக்கும். கரெக்டா சார்? சத்தியமாக அதான் சார் சொல்லுவான். ஏதோ இருக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவான், உங்கள் புண்ணியத்தில் இருக்கணுவான். நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம், நமக்கு பக்குன்னு இருக்கும். ஏடா எனக்கே 4-5 தான் இருக்குது, அதில் நீ இருந்துட்டு போயிட்டேன்னா கேள்வி வருது இல்லை. யாராவது ஒருத்தராவது சார் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கேன் சார், ஆனந்தமாக சொல்லி பாருங்க. நீங்கள் அவன்கிட்ட சொல்லி பாருங்களேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக, அவன் மூஞ்சி சின்னதாக போயிடும். ஏன்டா ஊர்லாம் கொரோனாவில் இருக்காங்க, இவன் மட்டும் ஆனந்தமாக இருக்கானாமே, மகிழ்ச்சியாக இருக்கானாமே, இல்லை ஆனந்தமாக இருக்கானாமே. அப்போ ஆங்கிலத்தில் இந்த வாழ்தலை 3ஆக பிரித்தாங்க. லிவிங் வாழ்தல், சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங் 3ஆக பிரித்தாங்க. இந்த வாழ்கிறதுக்கும் பிழைத்தலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? மனுஷன் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்கள் எங்கே தெரியுமா நான் இருக்கேன்னு சொல்லுவான், எங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஜெயிலில் இருக்கேன்னுவான். நான் வேலூர் சிறைச்சாலையில் 15 வருடமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க? ஜெயிலில் இருக்கேன் பாவேன் சொல்லுவோமா? ஆனால் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு சொல்லுவோமா? நான் வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பண்ணுவோம், ஜெயிலில் இருக்கேன் பண்ணுறோம். கரெக்டா? அப்போ இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்னப்பா வித்தியாசம்னு கேட்டாங்க. இந்த வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? வீட்டுக்கும் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசங்க. தாழ்பால், தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது சிறைச்சாலை. நம் வாழ்க்கை நம் கைகளில், நம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை யாரோ ஒருவரினுடைய கட்டுப்பாட்டில், நம்மளுடைய உறவினர்களினுடைய கட்டுப்பாட்டிலையோ, இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டிலையோ, வேலை பார்க்கக்கூடிய இடங்களின் கட்டுப்பாட்டிலையோ, ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை அடுத்தவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் விடும்போது அவங்களா தாழ்பாலை திறந்தாத்தான் உண்டு, அவங்க திறக்கிறதே இல்லை. நம் வாழ்க்கை சிறையிலேயே நாம் மாட்டிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த வாழ்க்கை என்னப்பான்னா 4 வகையான வாழ்க்கையை நமக்கு வகுத்து வச்சாங்க. 1 பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கை, பர்சனல் லைஃப். 2வது தொழில் ரீதியான வாழ்க்கை, பிஸ்னஸ் லைஃப். 3வது சொசைட்டி லைஃப், சமூக ரீதியான வாழ்க்கை. 4வது ஃபேமிலி லைஃப், குடும்ப ரீதியான வாழ்க்கை. அது என்னப்பா பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கைன்னா? இப்போ நம்ம பிறக்கும் போது இந்த சின்ன குழந்தைய பாருங்களேன், குழந்தை சிரிச்சுக்கிட்டே தானே சிரிக்கும்ல. கரெக்டாக? சின்ன குழந்தை வந்து நீங்கள் பார்த்து ஒன்றுமே பண்ண வேணாம், அதை பார்த்து சிரிச்சா அது சிரிக்குமா? பிறக்கிறப்ப சந்தோஷமாக பிறக்கிறோமா, மகிழ்ச்சியாக பிறக்கிறோமா? ஒரு கிளுகிழுப்புன்னு ஒன்று வைப்பாங்க 20 ரூபாய்க்கு. கரெக்டாக சார்? அந்த கிளுகிழுப்பு எடுத்துகிட்டு போய் இந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டினா உளுந்து உளுந்து சிரிக்குமா? சிரிக்கும்ல. என்னைக்காவது அந்த குழந்தைக்கு போய் நம்ம இப்படி ஜோக் சொல்லணுமா, இல்லை ஏதாவது ஒரு கிரேசி மோகன் டைலாக் சொல்லணுமா, வடிவேல் அண்ணன் ஜோக், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைகிட்ட போய் கிளுகிழுப்பை இப்படி ஆட்டினா விழுந்து விழுந்து சிரிக்குமா?
நீங்கள் அதே கிளுகிழுப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு 75 வயசு தாத்தா முன்னாடி இப்படி வச்சு இப்படி ஆட்டுங்க, பொலிர்னு விடுவார். என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுதுன்னு கரெக்டா? ஆனால் 75 வயசுக்கு முன்னாடி கிளுகிழுப்பைக்கு சிரிச்ச மனுஷன் தானங்க அவரு. காலம் ஆக 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 நம்ம சிரிப்பை எங்கெங்க தொலைச்சோம்? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், 1 லட்ச ரூபா போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு அந்த வியாபாரம் 1 கோடி ரூபாய்க்கு முடிஞ்சாதானங்க வியாபாரம் ப்ராஃபிட்னு அர்த்தம், வியாபாரம் வெற்றின்னு அர்த்தம். பிறக்கும் போது அவ்வளவு சிரிப்போட, அவ்வளவு சந்தோஷத்தோட, அவ்வளவு ஆனந்தத்தோட, அவ்வளவு குதூகலத்தோட பிறக்கிறோம். நாளாக 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 சிரிப்பையே தொலைச்சிட்டோமேங்க, சிரிக்கவே மாற்றோமே. அப்ப நம்ம இந்த வாழ்க்கைன்ற வியாபாரம் நஷ்டத்திலங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்ற வியாபாரத்தை சிரிக்கிறதே கிடையாது. காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு இந்த சிரிப்புன்னர் வைரமுத்து. சிரிக்கவே மாட்டானே. ஏதாவது ஒன்று சொன்னால் அப்படி முறைச்சு பார்ப்பானுங்க, ஏதோ சந்திரமுகி படம் பார்க்குற மாதிரி அவ்வளவு முறைச்சு. அதனால தான் வைரமுத்தையா சொன்னார், மனதில் நம்ம வாழ்க்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணார். மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய விஷயம்ப்பா. மகிழ்ச்சி நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மரிக்கும் வரைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலின் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னர். மகிழ்ச்சியோடு கைதட்டின 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அந்த மட்டுக்கு நம்ம அந்த மகிழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டோம்ல, கவிதையை புரிஞ்சுக்கிட்டோம்ல. ஏன் தெரியுமா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல? வீட்டில் 2 விஷயத்தினால தான் நமக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப குறையுது. அண்ணன் ரொம்ப அழகா ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துட்டு போனார் தெளிவா. இன்னும் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நம்மை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன்ப்பா நினைக்கிறோமா? மனைவி சந்தோஷமா இருக்கணும், அப்பா அம்மா சந்தோஷம். நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திக் அப்படிலாம் இருக்கவே இருக்காது வீடு. நம்ம அப்பதான் சந்தோஷமா வந்திருப்போம். அவங்க சீரியலை பார்த்துட்டு ஏதாவது திட்டுவாங்க. வீடு அப்படிதான் சார் இருக்கும். ஒன்று, நாம சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமா? அது முதல் விஷயம், நம்ம சந்தோஷத்தை கெடுத்துரும். 2வது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறான்ல, ரிவர்ஸ்ல, அதுவும் அவனுடைய மகிழ்ச்சியை கெடுத்துரும். என்னைக்குமே ஒருத்தரை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்திடவே முடியாது வாழ்க்கையில். ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற ஐயாவுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை சந்திக்கணும். ரகுவரன் சார் சொல்ற மாதிரி எத்தனை ஃபைல்ஸு, எத்தனை பேர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன கோரிக்கைகளை கொண்டு வராங்க, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்திட முடியுமானா முடியவே முடியாதுல்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு நாய், சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நாய். அந்த நாய் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு ரேக்லையா போய் ஒவ்வொரு திங்ஸையும் அதுவே எடுக்குது. பார்த்து 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 திங்ஸ் எல்லாம் அது எடுக்குது. இப்போ இந்த ஷாப்பிங்க்கு கூட போனார்ல, ஆச்சரியமாக பார்த்துருக்காரு, என்னடா ஒரு நாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது, அதுவும் பொருட்கள்லாம் கரெக்டாக எடுக்குது. இந்த நாய் பர்ச்சேஸ் போகிறதுல ஒரு பெரிய பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, நம்ம என்ன லிஸ்ட்டு கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் வாங்கும், மற்றதெல்லாம் வாங்காது. அதனால் அது போய் கரெக்டாக ஒவ்வொரு ரேக்லேருந்து எது தேவையோ அதெல்லாம் எடுக்குது. கரெக்டாக வந்து பில்லிங் கவுண்டரில் இந்த கிரெடிட் கார்டை வாய் வழியாக கொடுத்து ஸ்வைப் பண்ணுது, காசை வாங்குது, பில்லை எடுத்துக்குது. இவனுக்கு ஆச்சரியம், இந்த நாயை யாரா ட்ரெயின் பண்ணாங்க, இப்படி ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு நாயை யார் ட்ரெயின் பண்ண, அதை பார்க்கணுன்றக்கா நாயை ஃபாலோ பண்ணிட்டு போனான். இந்த நாய் என்ன பண்ணுச்சு, கரெக்டாக சிக்னல் கிட்ட வந்து அந்த ரோட்டுக்கிட்ட வந்து நின்று சிக்னல் போட்ட உடனே ரோடை கிராஸ் பண்ணுச்சு. பாதி நாய் சிக்னலை மதிக்கிறதே கிடையாது, ஆனால் இந்த நாய் சிக்னலை மதிச்சு, அவர் புரிஞ்சு மதிச்சு ரோட்டை கிராஸ் பண்ணுச்சு. ஒரு பஸ் வந்து நின்றுச்சு. பஸ் வந்து நின்றுச்சா, இப்போ இந்த நாய் என்ன பண்ணுச்சு, பஸ்ஸில் ஏறிச்சு. இவன் என்ன பண்ணா, அந்த பஸ்ஸில் ஏறிடுவோம்டான்ட்டு ஏறிட்டான். கரெக்டாக கண்டக்டர் கிட்ட சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்குச்சு. எல்லா நாயும் சில்லறை வச்சுக்கிறதே கிடையாது. இல்லை, பஸ்ஸில் ஏறுறப்ப கதை தானே சொல்லிடணும்ல. இப்போ இந்த கரெக்டாக சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்குச்சு.
இவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஏன்னா சில்லறை கொடுத்து ஒன்று டிக்கெட் வாங்குது, சிக்னல் பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணுது, கிரெடிட் கார்டு போட்டு பில்லு வாங்குது, அவ்வளவு லிஸ்ட்டையும் பார்த்து அவ்வளவு விஷயங்கள் வாங்குது. யாரா இந்த நாயை எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்ட்டு அவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். நேராக அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஒரு வீட்டு வாசல்ல போய் அந்த நாய் நின்று காலிங் பெல்ல அமுக்குது. நல்லா கேட்டுக்கங்க, காலிங் பெல்ல அமுக்குது. கதவு திறக்கல. 2வது வாட்டி அமுக்குச்சு, 3வது வாட்டி அமுக்குச்சு. இப்போ கதவை திறந்துட்டு வெளியே ஒருத்த வந்து குச்சி எடுத்து நாயை அந்த அடி அடிச்சான் டங்கால்ட்ட. இவர் ரொம்ப வருத்தப்பட்டு போய் கேட்டார், சார் 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 என்ன பண்றீங்க, எதுக்கு அந்த நாயை அடிக்கிறீங்க, எவ்வளோ அறிவான நாய், உங்களுக்கு எவ்வளோ அழகான திங்ஸை வாங்கிட்டு வருது, எப்படி வந்தது, அதை போய் அடிக்கிறீங்களே. அவன் சொன்னா, இந்த நாய்க்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் தூங்கும்போது வந்து பெல் அடிக்காத பெல் அடிக்காத, வெளியே போகும்போது சாவி எடுத்துட்டு போ சாவி எடுத்துட்டு போன்னு அத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வந்து பெல் அடிச்சு என் தூக்கத்தை கெடுக்குதுன்னா. நீங்க என்ன செஞ்சாலும் ஒருத்தரை திருப்தி படுத்திடவே முடியாது. நீங்க மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மிகப்பெரிய பொறுப்பாளியாக இருந்தாலும் நம்மால் ஒருவரை 100% திருப்திப்படுத்தி விடவே முடியாது. அப்ப நம்ம என்னப்பா பண்ணணும்னா, நம்மை நாம் உற்சாகமாக வைத்துக் கொள்ளும் போதுதான் இந்த வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியாக வாழவே முடியும். நம்ம கூட நம்பிக்கை, அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு, எந்நேரமும் இருந்து விடாது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் நாம் வளர்த்துக்கக்கூடிய தன்னம்பிக்கை எப்பையும் ஜெயிக்குங்க. சமீபத்தில் மலேசியாவில் ஜோஹோர்ன்ற இடத்துக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காருவோம்ல, பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சு இந்த கிராமத்து பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. பார்த்த உடனே மதுரை பக்கம் தானே நாங்கள் ஏறுறோம், கிராமத்து பிள்ளைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம் என்ன நினைப்போம், நாம் தான் இந்த பெல்ட்டெல்லாம் மாட்டுறதுக்கு சொல்லித்தரணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இந்த பிள்ளைக்கு, நம்ம தான் சொல்லித்தரணுன்றதுக்காக நான் அதுக்கு ரெடியாக அப்படி ஆயத்தமாக இருக்கேன். இந்த பிள்ளை வந்து உட்காருது, அப்புறம் இதெல்லாம் சொல்லித்தரணும், உடனே நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணும் அப்படின்லாம். அந்த பொண்ணு வந்துச்சுங்க, அசால்ட் அப்படி எடுத்து அப்படி சொல்லிச்சு பெல்ட்டை. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனோடனே ஒரு லேப்டாப் எடுத்து மேலே வச்சுச்சு. எனக்கு ஆச்சரியமாக பார்த்தேன், என்னம்மா பண்ணுறீங்கன்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி பேரை சொல்லி அதில் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேனே அப்படின்னுச்சு. உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு கேட்டேன். நீ எந்த ஊர் உங்கள் அப்பா? நான் தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்து பேரை சொல்லி எங்கள் அப்பா புண்ணாக்கு வியாபாரினே அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நோட் பேடை எடுத்துட்டேன். அப்பா எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சுரா, அடுத்த புத்தக திருவிழாவிற்கு ஒரு கண்டென்ட் கிடைத்து விட்டது அப்படின்னு உடனே ஒரு நோட் பேடையும் பேடாக எடுத்துட்டேன். ஓ வரலாறு தாம்மா எனக்கு வேணும் சொல்லு அப்படின்னு. அப்பா புண்ணாக்கு வியாபாரி, இந்த பொண்ணு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக நாடு நாடாக சுற்றிட்டு இருக்கு. உனக்கு யாருமா இன்ஸ்பிரேஷன், உங்கள் அப்பாவான்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லைண்ணே எனக்கு இன்ஸ்பிரேஷன் வள்ளினே அப்படின்னுச்சு. அந்த பொண்ணு பேர் செந்தமிழ் செல்வி, என் பக்கத்தில் உட்காந்த பொண்ணு. உனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் கேட்டேன். வள்ளினே அப்படின்னு. யாருமா வள்ளின்னு? என் ஃப்ரெண்டுனே, நானும் வள்ளியும் ஒன்றா தானே படித்தோம். 3ஆப்புலேருந்து அந்த அதே கிராமத்து பாஷை, 3ஆப்புலேருந்து 12ஆப்பு வரைக்கும் நானும் வள்ளியும் ஒன்றா தானே படித்தோம். இப்போ வள்ளி என்னம்மா படுதுன்னே. வள்ளி உயிரோடு இல்லைனே. ஏம்மா என்னாச்சுன்னு? 12ஆவது படிக்க இல்லைன்னு நானும் வள்ளியும் காலேஜுக்கு இந்த ஸ்கூலுக்கு போவோம்னே, இந்த பயலுகள்லாம் நின்று வம்பிழுப்பாங்க, சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் நின்று வம்பிழுப்பாங்க. நாங்கள் போய் எங்கள் வீட்டில் சொன்னோம். எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை எதுக்கு தான் ஸ்கூலுக்கு போவேனான்னு சொன்னோம். பொம்பளை பிள்ளையில ஸ்கூலுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தால் வந்து வம்பிழுப்பாங்களான்னு வீட்டில் இருக்கவங்க திட்டினாங்க. வள்ளி ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னானே, இந்த மாதிரி எங்களை வம்பிழுக்கிறாங்கன்னு சொன்னான். பஞ்சாயத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமாக வீட்டுக்குள்ளே இருந்தா அவன் வீட்டுக்குள்ளே வந்தால் கையை பிடிச்சி இழுத்தான், நீ வெளியே போக கண்டு தானே அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான், உன்னை யாரும் வெளியே போக சொன்னான்னு ஊர் பஞ்சாயத்துலையும் சொன்னாங்கண்ணே. அந்த பயல்களை யாருமே அடக்கலைண்ணே. அவங்க கூட கொஞ்சம் திமிராகி கூட கொஞ்சம் எங்களை வம்பிழுத்து அந்த பிள்ளைய ரொம்ப அடாவடித்தனம் பண்ணோன்னே ஒரு நாள் பள்ளிக்கூடமும் போக முடியாமல், அந்த பசங்களையும் எதிர்க்க முடியாமல், பெற்றோர்கள்ட்டையும் சொல்ல முடியாமல், ஊர்க்காரங்ககிட்டையும் சொல்ல முடியாமல், கனவையும் நிறைவேற்ற முடியாமல் வள்ளி பூச்சி மருந்தை குடிச்சிட்டானே. அவள் இறப்புக்கு எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கண்ணே. ஹெட் மாஸ்டர்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு 35 பேர் வந்தாங்க எங்கள் கிளாஸ்லேருந்து. அத்தனை பேரும் அழுதாகண்ணே, வள்ளியை பார்த்து அத்தனை பேரும் அழுதாக. நான் மட்டும் அழவே இல்லைண்ணே, அவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அண்ணே செத்து போகிறதானே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு? கிடையவே கிடையாதுண்ணே. வள்ளிக்கு சேர்த்து நான் படித்தேனே, அந்த வள்ளிக்கு சேர்த்து நான் படித்தேனே, 12ஆவதுல வள்ளிக்கு சேர்த்து நான் படித்தேனே. பெரிய மார்க், அந்த என்ட்ரன்ஸ் கட் ஆஃப்ல அவ்வளவு மார்க் எடுத்து இன்ஜினியரிங் காலேஜில், மதுரையில் இருக்க பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் அந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கிது. அவங்க அப்பா விடமாட்டேன்றாரு. மொத்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அத்தனை டீச்சர்ஸையும் கூட்டு போய் அவங்க அப்பாட்ட பேச வைக்கிறாங்க.
பெரும் போராட்டத்துக்கு பிறகு அந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் படித்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ் ஆகி கேம்பஸில் பிளேஸ் ஆகி இன்னைக்கு ஒரு மாதம் அந்த பொண்ணு 2.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. பொண்ணு சொன்னாங்க, இது வெற்றி கிடையாதுண்ணே, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுண்ணே. நான் படித்து முடிச்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு படித்து முடிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, என்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வெளியே அனுப்புனா மற்றவங்க வம்புழுப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்களோ, நான் படித்து வந்தோடனே செல்வி வந்துட்டா பாரு, இப்படி நம்ம பொண்ணும் வரணும்னு சொல்லி இந்த 6 வருஷத்தில் எங்கள் கிராமத்துலேருந்து 12 பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஒரு தனி மனிதரினுடைய தன்னம்பிக்கை என்பது அவனுடைய தன்னம்பிக்கை மட்டுமல்ல, அது இந்த சமூகத்துக்கான தன்னம்பிக்கை. நம்மளுடைய பர்சனல் லைஃப் எப்படி பார்க்கணும்னா மற்றவர்களுக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கையாக எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது என்ன பண்ண, தொழில் ரீதியான வாழ்க்கை, பிஸ்னஸ் லைஃப். தொழில் ரீதியான வாழ்க்கை, ஒரு வேலையை 2 விதமாக செய்யலாம். ஒன்று கடமையை செய்கிறது, இன்னொன்று கடமைக்கு செய்கிறது. கரெக்டா? எங்கள் ஊரில் 100 நாள் வேலை திட்டம் எல்லா ஊர்லேயும் நடக்குதுல்ல சார். 100 நாள் வேலை திட்டம் இங்கேயும் இருக்குன்னா 100 நாள் வேலை திட்டம் எங்கள் கிராமத்தில் வந்தாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த கிராம பணிகள்லாம் நடத்தும்போது ஒருத்தர் என்ன பண்ணார், குழி தோண்டிக்கிட்டே வந்தார். பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்ணால் அந்த குழியை மூடிக்கிட்டே வந்தான். ஒருத்தர் தோன்றார், ஒருத்தர் மூடுறார், தோன்றாரு மூன்றார். நான் போய் கேட்டேன், என்னையா பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு. என்னையா பண்ணுறீங்க 2 பேரும்? ஐயா, எங்களுக்கு இங்கே ஃபுல்லாக மரம் நடுற வேலை கொடுத்தாங்க, 3 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் குழியை தோண்டணும், 2வது ஒருத்தர் மரத்தை நடணும், 3வது அந்த குழியை மூடணும். இன்னைக்கு மரம் நடுறவன் லீவு. நாங்கள் என் வேலையை செய்யாமல் இருக்க முடியாது. அதுக்காக நான் வாங்கின காசுக்கு நான் தோண்டுவேன், அவன் வாங்கின காசுக்கு அவன் மூடிட்டு போயிடுவான். முடிஞ்சிச்சு. இது கடமைக்கு செய்கிறது. ஒரு கோயில், ஒரு சிற்பி, அந்த சிற்பி என்ன பண்றாரு, பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்கிறார். இந்த பாவை விளக்கு சிற்பம் பார்த்தீங்களா, இப்படி பொட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்கிறார். அந்த சிற்பத்தை பார்த்தாக்கா அப்படியே அந்த சிற்பத்துக்கு பக்கத்திலேயே அதே மாதிரியே இன்னொரு சிற்பம் இருக்கு. அப்படியே இருக்கு, அதே மாதிரி இன்னொரு சிற்பம் இருக்கு. இப்போ கோயில் தர்மகர்த்தா வந்து கேட்குறாரு, எங்க இந்த 2 சிற்பத்தையுமா கோயிலில் வைக்க போறீங்க, 2யுமா வைக்க போறீங்க? அவர் சிற்பி சொல்றாரு, இல்லை ஒரே ஒரு சிற்பம் தான், ஆனால் அது சிதிலம் அடைஞ்சிருச்சு. இந்த சிற்பம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதனால் நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். இவர் பார்க்குறாரு, அப்படி ஒன்றும் சிதிலமெல்லாம் தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சிற்பம். இதில் என்னங்க சிதிலம்? சிதிலம்லாம் இல்லையா, நல்லா தானே இருக்குது, இதில் என்ன சிதிலம்னு கேட்குறாரு. இல்லை, பெண்கள் வந்து பின்னல் பின்னுவாங்கல்ல, இந்த 3 முடிப்பு போட்டு பின்னல் பின்னினா கடைசியாக வந்து முடிக்கிற இடத்துல 3ஆ போட்டு முடிக்கணும். இந்த கீழே முடிக்கிறாங்கல்ல, 3 பின்னல் போட்டால் கீழே 3ஆ போட்டு முடிக்கணும். அது அந்த காலத்தில் பின்னவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பின்னலும் இல்லை, கூந்தலும் இல்லை, அது பரவாயில்ல. அந்த 3 பின்னல் போட்டு 3ஆ முடிக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், 3 பின்னல் போட்டு 2ஆ போட்டு முடிச்சிட்டேன். அதனால் இது சிதிலம் அடைஞ்சிருச்சு, நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். எவ்வளோ நாள் ஆச்சு? 8 மாதம் ஆச்சு. இந்த இன்னொரு சிற்பம் செய்கிறதுக்கு அதுக்கும் 8 மாதம் ஆச்சு. இதை எங்கே வைக்க போகிறீங்க? இந்த கோயில் கோபுரத்தில் 80 அடி கோபுரத்தில் 80வது அடியில் கொண்டு போய் இந்த சிற்பத்தை வைக்க போகிறேன். இவர் கேட்டார் தர்மகர்த்தா, அறிவு இருக்கா அவனுக்கு? கோயில் கோபுரத்தில் 80வது அடியில் இந்த சிற்பத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய கூந்தலில் 3 முடிப்பு போட்டிருக்கா, 2 முடிப்பு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரிய போகுது? இதுக்காகவாயா 8 மாதம் இன்னொரு டெடிகேஷனாக இன்னொரு சிற்பத்தை செஞ்ச? இது யாருக்கு தெரிய போகுது? இது யாருக்கு தெரிய போகுதுன்னு அவர் சொன்னார், எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமேயா. நான் இந்த கோயிலை கடந்து போகும்போதெல்லாம் இந்த சிற்பம் சரியில்லைன்றது எனக்கு தெரியுமே. நான் அடுத்தவர்களுக்காக என் வேலையை செய்வதில்லை, நான் எனக்காக என் வேலையை செய்கிறேன். நம்ம தொழில் ரீதியான வாழ்க்கையில் எப்படி தெரியுமா வெற்றி பெற முடியும்? அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தோத்துருவோம். நம்மை நாம் திருப்திப்படுத்துவதற்காக ஒரு விஷயம் செய்யணும். இன்னைக்கு மேடையில் பேசும்போது கைதட்டல் வாங்குறது ரொம்ப சுலபம். ஒரு கவிதையாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் கைதட்டிடலாம், அது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிற விஷயம். ஆனால் நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு தெரியும்ல, இன்னைக்கு நம்ம சொன்னதில் ஒரு 10 விஷயமாவது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு போயிருக்கும்பா. இந்த முன்னாடி இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியும்ல, இந்த விஷயம் அவங்களுக்குள்ளர போயிருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை நம் உதட்டிலிருந்து உதிச்சிருக்குன்னு அந்த ஒரு திருப்தி. சிப்பி இருக்குல்லங்க கடல்ல, இந்த சிப்பி இருக்குல்ல, கடல் முழுக்க தண்ணி இருக்குல்ல,
ஆனாலும் சிப்பி என்ன பண்ணுமா, தாகத்தோடயே இருக்கும். கடல் முழுவதும் தண்ணி இருந்தாலும் சிப்பி தாகத்தோடயே இருக்கும். மழை நீர், ஒரு சொட்டு மழை நீர் விழும்போது எனக்கான மழை நீர்னு அதை பிடித்து மூடிக்கொள்ளும். அந்த மழை நீர் தான் முத்தாக மாறும். நம்மை சுற்றி அத்தனை உப்பு தண்ணீர் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வார்த்தை உதிர்ந்து விட்டால், அதை நீங்கள் பிடித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை முத்தாக மாறிவிடுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வி தான் இந்த புத்தக திருவிழாவும் இந்த மேடையும். ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய ஒரு எழுத்து மாற்றிடாதார். அதே போல் இன்னைக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம், இன்ஸ்டாகிராமில் யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணிட்டு அதே நம்ம திரும்ப பண்ணணும்னு தோணுதா? பிஸ்னஸ்லையும் அப்படியே சார். இப்போ நம்ம ஒரு நிமிட கதை போடுறோமா, உடனே ஒருத்தர் அதே மாதிரி அரை நிமிட கதை அப்படின்னு போடுவார். நம்ம ஒன்று செஞ்சோன்னா அதை பார்த்து அப்படியே செய்யறதுக்குன்னு ஒரு குரூப் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? தொழிலில் எப்பயுமே சொல்கிறேன், அடுத்தவர்களை பார்த்து நம்ம ஒன்று செஞ்சோன்னா 10ஓட 1 11 இருப்போம். தனியாக சிந்திச்சோம்னா 1000ல் ஒருத்தராக இருப்போம். இன்னைக்கு ஒரு ரஜினிகாந்த் பாட்டு வந்துச்சு, எல்லாரும் அதுக்கு டான்ஸ் ஆடினாங்களே. என்ன பாட்டு? ஏதோ ஒரு பாட்டு இப்படி இப்படி ஆடுவார்ல, என்ன பாட்டு? மனசலாயம். இந்த திருக்குறள்ல 5வது குறள் என்னக்கா? மனசலாயம். ரஜினி சோறு போட மாட்டார், மனசலாயம் நமக்கு. ஆனால் அதெல்லாம் பதிஞ்சிருது இல்லை. அவர் ஆடிட்டாரு, அதுக்கு ஒரு ரீல்ஸ் எல்லாரும் ஆடிடுறாங்க, இப்படி இப்படி வச்சு ஆடிடுறாங்க. அதுக்கு ஆடலைன்னா நமக்கு குத்தமாக இருக்கு. என்னங்க எல்லாரும் ஆடிட்டாங்க, நீங்கள் இன்னும் ஆடாமல் இருக்கீங்க அப்படின்னு. என்ன ஒருத்தர் செய்யறதையே நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே ஆத்ம திருப்தி ஆயிடுது. ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, யாராவது ஒருத்தர் வீட்டில் எங்கேயாவது ஒரு டூருக்கு போய் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, நம்ம அதை பார்த்துட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நாமளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. கரெக்டா? என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு பைனாப்பிள் கேக்குன்னு ஒன்று பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டாங்க. பைனாப்பிள் கேக்கு என் வீட்டுக்காரியில் உடனே நானும் அந்த பைனாப்பிள் கேக்கை செஞ்சே தீருவேன்னு சொல்லி அந்த கேக்குக்கான எல்லாத்தையும் வாங்கி அதை இட்லி பானையில் போட்டு வேக வச்சு, அது பைனாப்பிள் மாதிரியும் வராமல் இட்லி மாதிரியும் வராமல் அது ஒரு காம்பினேஷனில் ஒன்று வந்துச்சு. இவ என்ன பண்ணா, அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா. 1000 லைக்கு. நான் லைக் பண்ணலையே, ஏன்னா மற்றவேலாம் அதை பார்த்தவே, நான் தான் சாப்பிட்டவே. கரெக்டாக சொல்கிறேன், நான் தான் சாப்பிட்டேன். இட்லி பாலையில் பைனாப்பிள் கேக்கு பண்ணால் அது எப்படி இருக்கும்? எங்க ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒன்று செய்வாங்க யாராவது. ஒரு ஊரில் ஒரு பூண்டு வியாபாரி, ஒரு வெங்காய வியாபாரி, ரெண்டும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணார், மூடை நிறைய வெங்காயத்தை எடுத்துட்டு அடுத்த நாட்டில் போய் அந்த காலத்தில் விற்றுட்டு வருவாங்க. கப்பலில் போய் தான் விற்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. மூடை நிறைய, அப்படியே கப்பல் நிறைய மூடையாக வெங்காயத்தை ஏற்றிட்டு அடுத்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனார். இந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு தீவு கிட்ட கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த தீவில் இறங்கி போக்குறாரு. அங்கே காட்டுவாசிகள், அந்த ஆதிவாசிகள் நிறையா இருக்காங்க. அவங்க வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது. இது என்னன்னு கேட்குறாங்க, இது சாப்பிட்றதுன்றாரு. இவங்க பார்த்ததே கிடையாது அந்த வெங்காயத்தை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மூட முடியா என்னத்தையோ கொண்டு வந்திருக்கான் ரவுண்ட் ரவுண்டான்னு. இந்த ராஜா நம்பலை, இது என்னன்னு கேட்குறாரு, நம்பலை. இவன் என்ன பண்ணுறான், அந்த வெங்காயத்தை சமைச்சு போடுறான், வெட்டி சாம்பார் வச்சு சமைச்சு போடுறான். அவர் சாப்பிட்டு பார்க்குறாரு, சார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, வெங்காயம் இவ்வளோ டேஸ்ட்டா, இந்த எல்லா மூடையும் நானே வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்கள் நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்டான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி, அதே மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி கொடுத்து மூடையாக தங்க கட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஊருக்கு வந்துட்டானா பெரிய பணக்காரன் ஆயிட்டான், பெரிய வீடு, பெரிய இது. இப்போ நம்மளால பூண்டு வியாபாரி என்ன பண்ணுவார், ரீல்ஸு அப்படியே காப்பி அடிப்பாரா ரீல்ஸை. நம்மளும் இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு மூடையாக பூண்டை ஏற்றிட்டு கரெக்டாக அவருக்கு வண்டி ரிப்பேரே ஆகலை, அந்த கப்பல் ரிப்பேரே ஆகலை, கரெக்டாக அந்த தீவுக்கிட்ட போய் நின்றுச்சு. இவனே ரிப்பேர் ஆக்கிட்டான். அந்த தீவுக்கிட்ட போய் நின்னான். அந்த ஆதிவாசிகள்லாம் வந்தாங்க, இவனையும் கூட்டிகிட்டு போய் அரசர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவர் பூண்டையும் சாப்பிட்டது கிடையாது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு, பூண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவர் உடனே கேட்டார், இந்த பூண்டு இவரும் சமைச்சு போட்டார், இப்போ உனக்கு என்ன வேணும்னாங்க. அதே டைலாக், உங்கள் நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுங்க அப்படின்னா. அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பி விட்டார். இப்போ இங்கே வந்து இறங்கினா பூண்டு எடுத்துகிட்டு போய் வெங்காயத்தை கொண்டு வந்து உட்காந்துருந்தான். சார் அடுத்தவங்க ஒன்று செய்வாங்க சார், அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நமக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? நம்ம தொழிலில் நாம் எதை தனித்துவமாக சிந்திக்கிறோமோ அதில் நம்மளுடைய தொழில் ரீதியான வாழ்க்கை நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய வேளையில் நாம் திருப்திப்பட்டு தனித்துவமாக இயங்கும் போது தொழில் ரீதியான வாழ்க்கை வெற்றி பெறும். மூணாவது என்ன பண்ணா, குடும்பங்க. ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பணமா பேரா புகழான்னா கிடையவே கிடையாது, குடும்பம்.
ஒருவன் சம்பாதிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா குடும்பம். தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒருத்தன் முடிவெடுத்தான். இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களுடைய மனநிலை பார்த்துருக்கீங்களா? வித்தியாசமாக தோணும். அவன் என்ன பண்ணுறான், தான் ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து, குடும்ப ஃபோட்டோவை எடுத்து, அதில் தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுக்கிறான். இந்த குடும்பத்தை விட்டு அவன் போகிறானா, தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுக்கிறான். ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த தங்கையினுடைய சுண்டி விரல் அவனுடைய சுண்டி விரலோட இணைஞ்சிருக்கு. அவனால் அதை கத்திரிக்கும் போது அந்த தங்கையினுடைய சுண்டி விரலை கத்திரிக்கவே முடியல. ஒரு புகைப்படத்தில் இருக்கக்கூடிய தங்கையினுடைய சுண்டி விரலை பிரிய முடியாமல் அவன் அந்த தற்கொலை எண்ணத்தையே கைவிட்டான்னு அந்த கதை எழுதுனான். குடும்பம் என்ன தெரியுமா பண்ணும், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வீழும் போது இந்த குடும்பம் மட்டும்தாங்க நம்மளை காப்பாற்றும். சென்னையிலலாம் நீங்கள் வந்தீங்கன்னா 2 பிரச்சனை தான். ஒன்று வீடு இல்லாத மனிதர்கள், இன்னொன்று மனிதர்கள் இல்லாத வீடுகள். சார் இவங்க 2 பேர் வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க, பிள்ளைகளை கிரீச்சில் விட்டுடுறாங்க, அப்பா அம்மா முதியோர் இல்லத்தில் இருந்துடுறாங்க. கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி என்ன பண்ணுறது? வீடு வெறுன்னு இருக்கு, மனிதர்கள் இல்லாத வீடுகள். அண்ணன் சொன்னார்ல அழகா, வாட்ஸ்அப் குரூப்ல தான் இன்னைக்கு நாத்தனார் ஓர்படியார்கள்னு எல்லார் வீட்லேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃபேமிலின்னு. கரெக்டா? அந்த ஃபேமிலின்ற குரூப்பில் யார் இருப்பாங்கன்னா அப்பா அம்மா பிள்ளை 3 தான் இருக்கும். இதில் அந்த அம்மா போடும் ஐ லவ் மை ஹப்பின்னு ஸ்டேட்டஸில் போட்டுக்கும். வீட்டில் கண்டா பின்னான்னு திட்டும். என் கதையை சொல்லலை, பொதுவான கதையை சொல்கிறேன். அது எல்லாருக்கும் நடக்கிறது. இப்போ இந்த ஃபேமிலி குரூப்பில் வந்து இவங்க கேட்டுப்பாங்க, அம்மா தோசை ரெடியா? அந்த அம்மா கிச்சனில் இருந்து தோசை ரெடி, உனக்கும் கிடையாது உங்கள் அப்பனும் கிடையாது, வெளியே போங்க. குரூப்பில் பேசிக்கிறோமே சார். இல்லை, இந்த ஸ்மைலியை நேரில் பார்த்து பேசுகிறதே கிடையாதுங்க. நேரில் பார்த்து ஒருத்தவங்களோட பேசுகிறோம். ராமா ஹேட் 4 பிரதர்ஸ் அப்படின்னாங்க. ராமருக்கு 4 தம்பிகள் தான். நம்ம ஆள் கேட்குறேன், தம்பினா என்னன்னே தெரியல அவனுக்கு. என்ன இன்னைக்கு போறக்கூடிய காலகட்டத்தில் தம்பிகள்னா என்னன்னு தெரியாதுங்க. நாமுத்துக்குமார் எழுதுவார், தம்பி என் உதிரத்தின் பங்காளி, என் உதிரத்தின் பங்காளி, என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், நான் பிறந்த தொப்புள் கொடியில் மலர்ந்த இன்னொரு பூ, நான் உண்ட பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண், என் சக ஊன்னு தம்பியை பத்தி எழுதுவார். தம்பி தங்கைகள். அம்மாவை பத்தி சொன்னார்ல, பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, 2 மாதங்கள் கருவோடு இணை தாங்கி நீப்பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமான்னு வாலி எழுதியிருப்பார். சார் பிரான்ஸ்ல ஒரு விமான ஆக்சிடென்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட உயிர் போகக்கூடிய நிலையில தப்பிச்சு வர்றாங்க. ஒரு 70 பேர் கொண்ட பயணிகள் விமானம். அது அத்தனை பேர் கிட்டத்தட்ட நியரஸ்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆகி பைலட் எப்படியோ ஒரு வகையில் அந்த ஃப்ளைட்டை காப்பாத்திட்டாரு. இப்போ அங்க இருந்த பயணிகள் ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்குறாங்க, நீங்க இந்த கடைசி நொடியில என்ன நினைச்சீங்க? கடைசி நொடியில என்ன நினைச்சீங்க? ஒருத்தர் சொல்றாரு, சார் எனக்கு இப்போதான் என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியா வந்துச்சு, என் பிஸ்னஸ் போயிடுமேன்ற ஒரு நினைப்பு வந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிஸ்னஸை உருவாக்கினேன், இப்போ நான் இல்லைன்னா என் பிஸ்னஸை யார் பார்த்துப்பாங்கன்னு பயம் வந்துச்சு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, சார் நான் இப்போதான் என் கேரியரில் க்ரோத் ஆகிட்டு வர்றேன், இவ்வளோ ரீச் ஆன நேரத்தில் என்னோட கேரியர் போச்சேன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டே வராங்க. ஆனால் நான் போயிட்டேன்னா என் பிள்ளைகளை யாரு காப்பாற்றுவாங்கன்றதாங்க எனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொன்ன 11 பேரும் இந்திய நாட்டு பெற்றோர்கள். என் பிள்ளைகளை யாரையா காப்பாற்றுவாங்க? கடைசி வரை இந்த குடும்பம் மட்டும்தான் ஒருவன் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சொத்து. வைரமுத்தையா எழுதுவாரு, 5 புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலனுக்கு எது எது மகிழ்ச்சின்னு எழுதினார். கண்ணுக்கு மகிழ்ச்சி விடிகாலை சோலை, வெற்றிலை போட்ட வானம், தூங்கும் குழந்தையின் தூங்காத சிரிப்பு, கண்ணுக்கு மகிழ்ச்சி ஆனந்த கண்ணீர், காதுக்கு மகிழ்ச்சி ஒரு நல்ல கவிதையை கேட்டு கைதட்டக்கூடிய கைதட்டல் ஓசை, மூக்குக்கு மகிழ்ச்சி நேசிக்கும் பெண்ணின் குழல் கொண்ட பூக்கள், வாய்க்கு மகிழ்ச்சி முதல் காப்பியின் இளம் கசப்பு இல்லை, இருட்டு அறையில் முரட்டு முத்தம் இல்லை, வாய்க்கு மகிழ்ச்சி தப்பின்றி உச்சரிக்கும் தாய்மொழி. 4 சொல்லிட்டாரா? உடலுக்கு மகிழ்ச்சியை சொல்லவே இல்லை. அந்த கவிதையில உடலுக்கு எது மகிழ்ச்சின்னு அவர் சொல்லலை. நான் வைரமுத்தையா படிக்கிறேன், உடலுக்கு மகிழ்ச்சி எதுன்னு சொல்லலை. இப்போ யாருப்பா உடலுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னார்னா, வள்ளுவர் சொன்னாருங்க,
மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் குரல் கேட்டல் இன்பம் செவிக்கின்னர். இந்த குழந்தை வந்து நம்மளை கட்டிக்கிறாங்க, வீட்டுக்கு போன உடனே அப்பான்னு ஓடி வந்து கட்டிக்கிறாங்கல்ல, அதுதான் உடம்புக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே. உலகத்துல வேற சந்தோஷமே கிடையாது. யாரு ஒரு பொண்ணு சொல்லிச்சு தான் ஃப்ரெண்டு கிட்ட, எங்க அப்பா நேற்று சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரே, எனக்கு ஒரு ட்ரோன் விட்டா, இங்க ஒரு ட்ரோன் விட்டுட்டு இருந்தாங்கல்ல, அது உடலையா இப்ப, ஆனா எனக்கெல்லாம் விட்டா சந்தோஷப்படுவேனே, வேர்க்கிறப்ப இப்படி வந்து நிற்கும், ஜாலியா இருக்கும், காத்து வரும். நான்லாம் கவலைப்பட மாட்டேன், நல்லா வந்துச்சுன்னா காத்து வருதுன்னு இருப்பேன். ஒரு குழந்தை சொன்னா, எங்க அப்பா நேற்று சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரே, எனக்கு ஒரு ட்ரோன் வாங்கிட்டு வந்தாரே. அப்புறம் எங்க அப்பா போன மாசம் லண்டன் போனப்ப எனக்கு வந்து ஒரு ரோபோட் பொம்மை வாங்கிட்டு வந்தாரே. எங்க அப்பா எனக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு. எங்க அப்பா இந்த பொம்மை வாங்கிட்டு வந்தாரு, அந்த பொம்மை. உங்க அப்பா உனக்கு என்ன பொம்மை வாங்கிட்டு வந்தாருன்னு கேட்டாங்க. என்ன பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க? இந்த குழந்தை சொல்லிச்சு, உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை தான் இருக்கு, நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு. எங்க அப்பாவே இருக்காரு. எங்க அப்பா ஆபீஸ் பிடிச்சி வந்தோடனே அவர் தோல்ல கையை பிடிச்சி தொங்குவேனே, அவர் தோலை பிடிச்சி தொங்குவேனே, அவர் கழுத்தை பிடிச்சி விளையாடுவேனே, எங்க அப்பா உட்கார வச்சு உப்பு மூட்டை விளையாடுவேனே, யானைக்குட்டி விளையாடுவேனே. நீ விளையாடுறதுக்கு உனக்கு பொம்மை தான் இருக்கிறது, நான் விளையாடுறதுக்கு அப்பாவே இருக்காங்கன்னு நினைச்சாங்க. பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட பொம்மையாக மாறக்கூடிய பெற்றோர்களைத்தான் இந்த வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக குடும்பத்தினுடைய பரிசாக வச்சிருக்காங்க. சார், கடவுள் ஒரு வீட்டில் போய், இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டை விட்டு நான் போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு இருக்க, சாயந்தரம் வீட்டை விட்டு போயிடுவேன். அவன் சொல்லியிருக்கான், இப்படிலாம் என்னால் டப்புன்னு முடிவெடுக்க முடியாது, முதல் நான் போய் எங்கள் ஹையர் ஆஃபீஷியல்கிட்ட கேட்கணும். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரே இருந்தாலும் அவருக்கு ஒரு தலைவர் இருக்கார்ல வீட்டில், அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தலைவர் இருக்கதான் செய்கிறாங்க வீட்டில். அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, கடவுளாகவே இருந்தாலும் நான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சார், இந்த கதைக்கு ஒரு பாஸ் விட்டுட்டு சொல்கிறேன். மதுரையில் மீனாட்சி பிள்ளை தமிழ்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மீனாட்சி பிள்ளை தமிழில் ஒரு காட்சி, பள்ளி அறை பூஜை நடக்குது. மீனாட்சியும் சொக்கநாதரும் அந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க. சரியா? ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க. இந்த ஊஞ்சலை யார் தெரியுமா ஆட்டுறாங்க? பூதகணங்கள். அங்கிருந்து ஒரு பூதம் இப்படி தள்ளிவிடும், அங்கிருந்து ஒரு பூதம் இந்த பக்கம் தள்ளிவிடும். இப்படி 2 பூதகணங்கள் அந்த ஊஞ்சல் ஆட்டுது. இந்த ஒரு பூதம் அந்த பூதத்தை பார்த்து இப்படி கண்ணை காட்டுது. சொக்கநாதர் தலையை பாரு, சிவனுடைய தலையை பாரு, இப்படி கண்ணை காட்டுது. சிவபெருமானுடைய தலையை பாரு. அந்த பூதம் எட்டி இப்படி தலையை பார்த்துச்சு. பார்த்தா தலையில சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு. இந்த பூதம் நினைச்சிச்சு, என்ன சிவபெருமான் எதுக்கு தலையில ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு, நைட்டு நேரத்தில் எதுக்கு ஹேர் கலரிங் பூரா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு என்ன? இப்ப இந்த பூதம் கண்ணை காமிச்சிச்சு. மீனாட்சி அம்மனுடைய காலை பாரு, இந்த காலில் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல, இந்த காலில் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல, இந்த நலுங்கு அங்கைக்கங்க 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 அழிஞ்சிருக்கு. புரியுதா? இந்த மனுஷன் வரும்போது காலில் உழுதுட்டு வந்திருக்காரு. பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் காலில் உழுதுட்டு வந்திருக்காரு. இந்த பூதம் சொல்லுது, அங்க பாத்தியா காலில் நலுங்கு அழிஞ்சிருக்கு பாத்தியா, இவர் காலில் உழுந்து ஏதோ ஒரு பிரச்சனையில வணங்கிட்டு வந்திருக்காரு. சொக்கநாதராகவே இருந்தாலும் மீனாட்சி காலில் விழுந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். சார், வீட்டில் யார் தோக்குறாங்களோ, மனைவியிடம் யார் தோற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள், வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. இதை மீனாட்சி பிள்ளை தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகுது. அப்படி இந்த கடவுளுக்கு சொன்னோன்னே இவன் சொன்னா, நான் போய் என் வீட்டுக்காரமாட்ட கேட்டு வர்றேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன். சரின்ட்டு வீட்டுக்காரமாட்ட போய் கேட்டாரு, ஏன்பா கடவுள் வீட்டை விட்டு போறாரா, என்ன வேணும்னு கேட்கிறாரு, என்ன சொல்லலாம்? ஏங்க ஒரு 500 பவுன் நகையா மொத்தமா கேளுங்கன்றுச்சு. 500 பவுன் நகை. பையன்கிட்ட போய் கேட்டார், என்னடா கேட்கலான்னு. இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கேளுப்பா, அப்படியே ஒரு நல்ல கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கேளுப்பான். பொண்ணுக்கிட்ட கேட்டார், அப்பா நான் பார்த்துருக்கேன்னு ஒரு பையன், அவனே எனக்கு மாப்பிளையா வரணும்னு கேளுப்பான். அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதரா, நம்ம வீட்டில் எப்பயுமே சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வேணும்னு கேளு. அவர் போய் கடவுள்கிட்ட கேட்டாரு, எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் எங்கள் வீட்டில் இருக்கணும்னாரு. கடவுள் சொன்னாரு, மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் உன் வீட்டில் இருந்தா நான் ஏன்டா உங்க வீட்டை விட்டு போறேன், நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே இருந்து விடுகிறேன்னு இருந்தார்.
கண்ணதாசன் ஐயா எழுதினார், நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் சென்றேன் தோழி, அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி, மாயவடி வான திரு மால் இருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி, அவன் சொல்லும் மொழி கேட்கவில்லை தோழி, பாவம் அதை தீர்த்தருளும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி, நிலை கொள்ளவில்லை வந்துவிட்டேன் தோழி, சித்தம் ஒரு முக்தி பெற பக்தி நிலை முக்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி, அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம், உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும், காடுமலை நீர் நெருப்பு காற்றுமலை வான்முகிகள் கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிழந்த பறவை என ஆனேன், என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம்னார். கடவுளே வந்தாலும் இந்த நிம்மதியத்தாயா நான் கேட்கிறேன். அப்படி இந்த குடும்ப வாழ்க்கையால் மட்டுமே அந்த நிம்மதியை கொடுக்க முடியும். 4வது டைம் ஆயிடுச்சு, ஒரே 4-5 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். 4வது ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னப்பான்னா சமூக ரீதியான வாழ்க்கை, நம் சக மனிதர்கள் மீது அக்கறை கொண்ட வாழ்க்கை. தமிழ் தாங்க கற்றுக் கொடுத்தது. எப்பா ஒரு நாள் வாழ்க்கை எப்படியா வாழ்றது, நீ நடந்து போறீங்க, இறைவனுக்கெல்லாம் பெரிய பூஜை பண்ணவனா, நீ நடந்து போறப்போ ஒரு 2 இலையை பறிச்சு போட்டு போப்பா, அது கூட முடியலையா நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவு எடுத்து வச்சு போப்பா, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, பசுனா உயிரினம் அர்த்தம், ஏதோ ஒரு உயிரினம், யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதுவும் இல்லையா யாவருக்குமாம் பிறருக்கோர் இன்னுரை தானேன்னு கத்து கொடுத்துச்சு. ஒருத்தரை பார்த்தா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுடைய மனதுக்கு நல்லா, இதை சொல்லணும்லமா, சொல்லவே மாட்டானே. ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் சொல்றேன்ட்டு போவேன், ஒரு ஹார்லிக்ஸ் டப்பாவையும் அழுகி போன 2 ஆரஞ்சையும் எடுத்துட்டு போவேன். வைத்த வலியா, எங்க பெரியப்பாக்கு இப்படிதான் வைத்த வலி வந்துச்சு. கட்டின் டைலே இவர் சொல்ல, அதெல்லாம் இல்லைங்க எனக்கு, டாக்டருக்கு என்ன தெரியும், அது கட்டிதான், அது 15 நாள்ல கேன்சராலாம் மாறுமா, இப்பெல்லாம் கேன்சர் வந்துருதான், அப்புறம் அந்த கட்டியை அறுத்தாலும் கேன்சர் போக மாட்டேங்குதான், உங்களுக்கு முடிஞ்சிச்சுட்டான், அவருக்கு வைத்த வலி போய் நெஞ்சு வலி வந்துருச்சு. இவன் ஆஸ்பத்திரிக்கு போனானா ஆளை காலி பண்ண. ஒருத்தரை பார்த்தா 4 நல்ல வார்த்தையை சொல்லணுங்க. டிஎன் சேஷன் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தமிழ்நாட்டினுடைய ஆல் இந்தியா எலெக்ஷன் கமிஷனாக இருந்தவர் டிஎன் சேஷன். அவர் சொல்றாரு, ஒரு முறை டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த ஒரு மாந்தோப்பை போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. அங்கே ஒரு குருவி கூடு இருக்கு, அழகா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குருவியினுடைய கூடு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, இந்த குருவி கூட்டை எடுத்துகிட்டு வந்தா நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம்ல, யாராவது இந்த குருவி கூட்டை எடுத்துற சொல்லுங்களேன்றாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் இருப்பான்ல, அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனை கூப்பிடுறாங்க, இந்தாப்பா ஒரு 10 ரூபா அதை எடுத்தான்றாங்க. அவன் வேணாம் நான் எடுத்துற மாட்டேன்றான், 50 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தாண்டாங்க, வேணாம் நான் மாட்டேன் அப்படின்றான். 100 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தான். அவன் சொன்னா, நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் நான் அந்த குருவி கூட்டை கலைச்சு நான் எடுத்து தர மாட்டேன். இவர் கேட்கிறாரு, ஏன் எடுத்து தர மாட்டேன்? அந்த குருவி எல்லாம் குஞ்சு குருவி உள்ள இருக்கு, தாய் பறவை உணவு தேடி போயிருக்கு, இந்த குருவி எல்லாம் என்னுடைய அம்மா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு, சாயந்தரம் அம்மா இறைதை எடுத்துட்டு வரும்போது குஞ்சுகளை காணமேன்ட்டு அம்மா பரிதவிக்கும், அம்மாவை காணமேன்னு இந்த குஞ்சுகள் பரிதவிக்கும், எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, எங்க அம்மா இறந்து 1 வாரம் தாங்க ஆகுதுன்னு அந்த பையன். இந்த தாயை பிரிந்து இருக்கக்கூடிய வேதனை என்னன்னு எனக்கு தாங்க தெரியும், அம்மாவையும் பிள்ளையும் நான் பிரிக்கவே மாட்டேங்கன்னா. டிஎன் சேஷன் அவர்கள் எழுதுறாரு, நான் எவ்வளவோ பெரிய அரசியல் அதிகாரத்தில் இருந்தேன், எவ்வளவோ பெரிய அதிகாரங்கள்ல இருந்தேன், ஐஏஎஸ் படித்தேன், பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்தேன், ஆனா அந்த அன்பினால் இருந்த 8 வயது சிறுவன் முன்னால் தலை குனிந்து நின்றேன்னு டிஎன் சேஷன் அவர்கள் எழுதுறாரு. பிற உயிரினங்கள் மீது ஒரு அக்கறை. நான் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு ரோட்டரி கிளப்ல பேசுறதுக்காக போயிருந்தேன். அப்ப 2 ரூபா இட்லி பாட்டி, கமலா தாள்னு அந்த பாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க அந்த பாட்டி. அவங்கள கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து கூப்பிட்டு வந்தாங்க. நான் அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இப்படி பக்கத்தில் பவ்யமாக உட்காந்து அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏன் பாட்டி, எப்படி பாட்டி அத்தனை பேருக்கும் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, எப்படி இட்லி அத்தனை பேருக்கும் 2 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியுது? அந்த பாட்டி சொன்னாங்க, ஆச்சரியம், அந்த 2 ரூபாயும் சில பேர் கொடுக்க மாட்டாங்களாம், சாப்பிட்டுட்டு 2 ரூபாயும் கொடுக்காம போயிடுவாங்களாம். நான் அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், ஏன் பாட்டி அதை கொடுக்காம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லையா, அதையும் கொடுக்காம போனால் என்ன பாட்டி? அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, கொடுத்தா லாப கணக்கில் எழுதிப்பேன், கொடுக்காட்டி புண்ணிய கணக்கில் எழுதியிருப்பேன். இப்படியான மனிதர்களால் தான் இந்த பூமி மழை பெய்து கொண்டு இருக்கிறதுன்னு தோணுச்சு. நேரம் ஆயிடுச்சு. அவராவது 10 நிமிஷம் கேட்டாரு, என்னை பேச விட்டா நான் 10 மணி வரை கேட்பேன். அதனால இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருங்க. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பான்னா, ஃபேமிலி லைஃப், பிஸ்னஸ் லைஃப்,
பர்சனல் லைஃப், சொசைட்டி லைஃப், இந்த நான்கையும் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவன்தான் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் அர்த்தம். சில பேர் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க, மிகப்பெரிய இலக்கிய கூட்டத்தில் பெரிய ஆளா வந்துடுவாங்க. சார், பாரதியை கொண்டாடுறோம்ல, எத்தனை பேருக்கு செல்லம்மா பாரதி பட்ட கஷ்டம் தெரியும்? காந்தியடிகளை கொண்டாடுறோம், எத்தனை பேருக்கு கஸ்தூரிபாய் அம்மையார் பட்ட கஷ்டம் தெரியும்? பாரதி ஒரு தடவை சென்னையில் இருக்கிற ஒரு ஜூவுக்கு போறாரு. அங்க அந்த கூண்டுக்குள்ள சிங்கம் இருக்கு. நம்மால் என்ன தெரியுமா பண்றாரு? கூண்டுக்குள்ள கையை விட்டு சிங்கத்தோட வாழை பிடிச்சி இழுத்து, நீ காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜா, வா, 2 பேரும் கை கொடுக்குவோன்னாரு. கேட்கறதுக்கு நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது இல்ல? செல்லம்மா பாரதி சொல்றாங்க, நான் அப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன், இந்த சிங்கத்திற்காவது நல்ல புத்தியை கொடு இறைவான்னு நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன். சார், கவிஞருடைய கவிதையை படிக்கிறது, கை தட்டுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேச்சாளர்களை மேடையில் வச்சு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டில் வந்து கேட்டு பாருங்க, அவருக்கு ஒன்றும் பேச தெரியாதுன்னுவாங்க. கரெக்டா? கலைஞர்கள் தாண்டி இந்த குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி, பிஸ்னஸ் லைஃப், பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கோம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு நாம் எத்தனை தூரம் பயனுள்ளவர்களாக இருந்திருக்கோம். இன்னைக்கு சொல்லிட்டு போறேங்க, எதிர்கால தலைமுறைக்கு இன்ஸ்டாகிராமை பார்த்து நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? இவங்க தான் பிரபலமானவங்க, இவங்கள மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும்னு நமக்கு தப்பா புகட்டப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒருத்தர் தர்பூசணியை தின்னுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை இன்னைக்கு செலிபிரிட்டின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒருத்தர் கடிதத்தை படிச்சுட்டு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காரு, அவரை செலிபிரிட்டி. தேர் இஸ் a difference between popularity and celebrity. பிரபலங்கள் வேறு, அவங்க அப்படி போயிடுவாங்க. பிரபலம் என்பது வேறு, ஆனால் கொண்டாடத்தக்கவர்கள் என்பவர்கள் வேற. நம்ம இத்தனை பிரசிடென்ட் இருந்தாங்களே, யாராவது ஒரு பிரசிடென்ட் பேர் சொல்லுங்க, குடியரசுத் தலைவர் பேரை யாரை சொல்றோம்? கரெக்டா? எத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க, ஆனா நம்ம ஏன் அப்துல் கலாம் ஐயா பேரை சொல்றோம்? ஏன்னா அவர் மட்டும்தான் தான் வாழ்ந்த நாட்களை தன்னுடைய நாட்களாக மாற்றிக்கொண்டார். குடியரசு மாளிகைக்கு பதவி ஏற்க போறாரு, ஒருத்தர் போய் காலு கீழே உட்கார்றான், என்னன்னு கேட்கிறாரு. வைஸ்ராய் காலத்துல ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவன் போய் உட்கார்றான். அதெல்லாம் வேணாம்ப்பா நீ போன்றாரு. அவன் சார் சார் சார்ன்ட்டு அழுகுறான். எதுக்குடா, என்னன்னு கேட்கிறாரு. இல்லை சார், அவனுக்கு 4 பசங்களாம், நீங்க வந்த உடனே வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு அவன் அழுகிறான். அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லப்பா, நீ தோட்டத்தில் போய் தண்ணி ஊத்து, உன்னை வேலையை விட்டுலாம் தூக்கல, தோட்டத்தில் போய் தண்ணி ஊத்துன்ட்டார். இப்போ இவருடைய குடியரசு ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போனோம், சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தார். ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒருத்தன் அழுதான்ல, அவனை கூப்பிடுன்னார். அவர் வந்தாங்க. நீ என்னமோ நான் வந்த உடனே உன்னைய வேலையை விட்டு அனுப்புனேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னையவே வேலையை விட்டு அனுப்ப போறாங்க தெரியுமா அப்படின்னாரு. அவன் உடனே ஒன்றும் புரியாம பார்த்தான். நீ இந்த தோட்டத்துக்குலாம் தண்ணி அடிப்பேல, எப்படி அடிப்பேன்னு கேட்டார். அவன் உடனே ஸ்ப்ரே வச்சு இப்படி அடிச்சு காமிச்சான். இந்த சூட் கேஸில் அதை ஸ்ப்ரே பண்ணுன்னு அவர் வச்சு, இந்த சூட் கேஸில் இதை ஸ்ப்ரே. அவனுக்கு என்னன்னா, இந்த சூட் கேஸில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இவர் துணியெல்லாம் இருக்கும், இதை எப்படிங்க நான் தண்ணியை போய் ஸ்ப்ரே பண்ண, அதெல்லாம் மாட்டேன் அப்படின்றான். இல்லை நீ ஸ்ப்ரே பண்ணுன்றாரு. அவன் லைட்டாக அப்படி இப்படி அடிக்கிறான். அவர் அந்த ஸ்ப்ரே பண்ண சூட் கேஸை எடுத்து காமிச்சார். ஏன் தெரியுமா நான் அதை சொன்னேன்? குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் செல்லும் போது ஒரு தூசியை கூட எடுத்து செல்லவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியணும்ன்றதுக்காக நான் இதுல தண்ணி எடுத்து காட்ட சொன்னேன். இப்படியான தலைவர்கள் தான் கொண்டாடத்தக்கவர்கள். இவர்களை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும். இப்படியான தலைவர்களாக நம்ம வரணும். நாம என்ன பண்ணிடுறோம்? இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய கோமாளிகளை பார்த்துட்டு நாமளும் அதே மாதிரி பண்ணணும், ஃபேஸ்புக்ல இருக்கவங்களை பார்த்துட்டு நாமளும் அதே மாதிரி பண்ணிடணும்னு நினைக்கிறோம்ல. யாரை 2 விஷயங்க. சிலரை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்க கிட்டேருந்து நாம சம்பாதிப்போம், சிலரை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்க நம்ம கிட்டேருந்து சம்பாதிப்பாங்க. எப்படி தெரியுமா? கடைசியா வந்த விஜய் படம் என்ன? கோட். யாரு டைரக்டர்? யாரு? வெங்கட் பிரபுவா? சூப்பர், அந்த பையன் கை தட்டுங்க. கோட் விஜய் மாதிரியே இருக்கான், சின்ன விஜய் மாதிரி. வெங்கட் பிரபுவா? உன் பேர் என்ன தம்பி? தினேஷ். திருவள்ளூரின் ஜிடி நாயுடு தினேஷ் சொல்றாரு, கோட் வெங்கட் பிரபுவா? இஸ்ரோவோட டைரக்டர் யாரு? கோட்டு படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்ம கிட்ட இருந்து அவர் சம்பாதிப்பார். இஸ்ரோவினுடைய டைரக்டர் யாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அவர்கிட்ட இருந்து நாம சம்பாதிக்கலாம். கரெக்டா? ஆமா, அழைப்பு வந்துருச்சு. அந்த மாதிரி கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேங்க. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சார், உலக லிட்ரேச்சர், இத்தனை நேரம் நீங்க பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பாட்டை மட்டும் கேட்டுருங்க, இந்த பாட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தை மட்டும் வாங்கிருங்க. உலக லிட்ரேச்சர்ல மனித வாழ்க்கையை பற்றி இப்படி சொன்ன பாடல் உலக லிட்ரேச்சர்ல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட்டினத்தாரினுடைய ஒரு பாடல், உடற்கூற்று வண்ணம் அந்த பாட்டினுடைய பேர். இவ்வளவு விஷயங்கள் ஏன் சொன்னா, இதுக்கான ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்க தேடணும். பர்சனல் லைஃபுக்கு MS உதயமூர்த்தி ஐயார்கள் எழுதிய எண்ணங்கள் புத்தகம் இருக்கு, ஞானத்தை தேடி இருக்கு,
தொழில் ரீதியான வாழ்க்கைக்கு ரிச் மேன் புவர் டேட்ன்ற புத்தகம். அப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் இதற்காக தேடணுன்றதுக்காக சொன்னேன். பட்டினத்தாரினுடைய உடற்கூற்று வண்ணம், ஒரு மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். ஒரு மட மாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி, பணி கூட கிடையாது, பணியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி, தாமர மொட்டு மாதிரி உயிர் வாழ்மா, பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து. இந்த தாய்ப்பால் குடிச்சோடனே குழந்தைக்கு ஓரறிவு ஈரறிவு ஆயிருமா, ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து வாயிறு போயென நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட, டவுசர் நிக்காதான் பையனுக்கு, உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆயிடும். இந்த 5 வயசு ஆச்சுன்னா என்னப்பா பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்கல்ல, உயர்தர் ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்புற என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து. 16 வயசு ஆயிடுச்சான். இந்த 16 வயசான என்னப்பா பண்ணுவான்னா, இந்த இடத்துல நீங்க பட்டினத்தாருக்கு கைதட்டலாம். 16 வயசான என்னப்பா பண்ணுவான், மயிர்முடி கோதி ஸ்டைல் பண்ணிப்பானா, மயிர்முடி கோதி 60 நீல வண்டம் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து, இப்படி ஒரு காப்பு போட்டு போனான், மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு, புண்ண பார்க்க ஆரம்பிச்சிருவானா, மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல்ல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுது உண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி, காசை கொண்டு போய் கொடுத்துருவானா, தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முது பொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சொரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி, ஒரு வயசான குரங்கு வருதுன்னு குனிஞ்சிருவாங்கல்ல, வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச. இவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமாப்பா, இவர் எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியுமாப்பா, இப்படி பார்த்தவர் தானா பாத்ரூம் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும், கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவிழ்ந்து தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து, கடைசி காலத்துல பேச்சு வராது, அதை எடுத்துட்டு கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளிகிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே, ஹார்ட் அட்டாக் வந்துருமா, நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவான்னா, உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகுடு வீசி உயிர் கொடு போக மைந்தன் வந்து குனிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அறிகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து, புது ட்ரெஸ் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்து மேனக்கண்ண பட்டினத்தார் எழுதியிருப்பார். ஒரு துளி நீர்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் பயணம் ஒரு பிடி நீர்ல முடிஞ்சிரும்பா, இவ்வளவுதாயா இந்த வாழ்க்கையினுடைய பயணம். ஒரு கைக்கு கவிஞன் எழுதினார், ஒரு பணக்காரர் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது, ஒரு நாள் பணக்காரரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. நான்
அப்படியான இந்த வாழ்க்கையை, ஈசல் போன்று இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை, கிடைத்த இந்த அற்புதமான ஒரு அற்புதத்தை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தத்தோட, மகிழ்ச்சியோடு, குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய அற்புதமான தருணத்தை இறைவன் வழங்க வேண்டும். இந்த புத்தக திருவிழா தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த புத்தக திருவிழாவை தன் தோள் மீது சுமந்து அத்தனை பேருக்கும் அறிவு பசியை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் பப்பாசி நிர்வாகத்திற்கும் ஒரு மனமார்ந்த பெரிய கைத்தட்டலின் மூலமாக மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி, இந்த நல்ல வாய்ப்பளித்த அத்தனை பெரியோர்களுக்கும் அமர்ந்து கேட்ட அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி பாராட்டி விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, நன்றி, நன்றி.